வெல்கம் டு எக்ஸாம் பாயிண்ட். நெல்சன் மண்டேலா தொடர்பான 12 முக்கியமான தகவலை பார்க்க போறோம். தேர்வு நோக்குல மட்டுமே பேசுறோம். இந்த 12 தகவல் இல்லாம வேறு தகவல் நெல்சன் மண்டேலா பத்தி உங்களுக்கு முக்கியம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. முதல் தகவல் அவரோட பிறந்த நாள் ஜூலை 18, 1918 பிறந்தாரு. அந்த நாளை சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமா அனுசரிக்கணும், கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபை 2010ஆம் ஆண்டு முதல் அனுசரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஜூலை 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம். இரண்டாவது தகவல், அவர் எதற்காக அறியப்படுகிறார்னு கேட்டோம்னா இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராடியவர். 1961 இருந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த கருப்பின மக்களுக்கு எதிரான அந்த போராட்டங்களை முன்னெடுத்த முக்கியமான தலைவர். அவர் 27 ஆண்டுகள் ஜெயில இருந்திருக்கிறாரு. இந்த இன ஒதுக்கல் கொள்கையை எதிர்த்து போராடியதுன்னு கொடுத்து வச்சிருப்போம். 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் அவர் விடுதலை செய்யப்பட்டார். உலகம் முழுக்க அவருடைய விடுதலைக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பிப்ரவரி 11, 1990 விடுதலை செய்யப்பட்டார். விடுதலையான பிறகு உலக நாடுகளுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போனாரு. 1990 அக்டோபர் மாதம் இந்தியா வந்தார். கல்கத்தாவில வந்து இறங்கும் போது விபி சிங் பிரதமராக இருந்திருப்பாரு. அவர் தலைமையிலான வரவேற்பு குழு நெல்சன் மண்டேலா வந்து இந்தியாவுக்கு வரவேற்றாங்க. டெல்லியில வந்து பேசினார் கொடுத்து வச்சிருப்போம். அதுக்கடுத்து 1990 அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு 2 முக்கிய ஆளுமைகளுக்கு பாரத ரத்னா வழங்கியிருப்பாங்க. ஒருவர் நெல்சன் மண்டேலா, இன்னொருவர் யாரும் நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லணும். அவர் மிக மிக முக்கியமானவங்க நமக்கு. 1993ஆம் ஆண்டு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. 1994 நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றார், குடியரசுத் தலைவரானார். முதல் அதிபர் கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் தென்னாப்பிரிக்காவோட அதிபரானது. அதான் முதல் முறை 1994 பொறுப்பேற்றார். 98ஆம் ஆண்டு அவர் அதிபராக இருக்கும்போது 98ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க பள்ளிகள்ல இந்திய மொழிகளை பயிற்றுவிக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரு. தமிழ், தெலுங்கு, உருது, ஹிந்தி, குஜராத்தி போன்ற இந்திய மொழிகள் அங்கு பயிற்றுவிக்கப்பட்டது. அவருடைய முக்கியமான நூல்கள்ல அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். எ லாங் வாக் டு ஃப்ரீடம், இது அடிக்கடி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. எ லாங் வாக் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான நெடும் பயணம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சுயசரிதை ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதற்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 1918 பிறந்தாரு. 2018ஆம் ஆண்டு 100வது ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பொது சபை அந்த 2018ஆம் ஆண்டு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. 2019 முதல் 2028 வரை நெல்சன் மண்டேலா டிகேட் ஆஃப் பீஸ் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. சர்வதேச அமைதிக்கான 10 ஆண்டுகள் அப்படின்னு அறிவிச்சிருப்பாங்க. யூஎன் மினிமம் ஸ்டாண்டர்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ், ஐக்கிய நாடுகள் சபையோட சிறை கைதிகளை எவ்வாறு கையாளணுங்கிறதுக்கு ஒரு விதிமுறைகளை உருவாக்கி இருப்பாங்க. 1955ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆவணம். தொடர்ந்து பல்வேறு திருத்தங்களுக்கு உட்பட்ட அந்த ஆவணம் 2015ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலாவுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி நெல்சன் மண்டேலா ரூல்ஸ் அப்படிங்கிற பேரை அந்த ஆவணத்துக்கு சொல்லுங்க. இது போன்ற முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதுல நம்ம வீடியோஸ் லிங்க் மட்டும் இல்லாம நிறைய டெக்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க.